வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு செய்திகளுக்கு முன்பாக ஒரு பழமொழி, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமாம் என்று சொல்வார்கள். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமாம் என்றால் எங்களுடைய ஆகல் சொல்கிறது, ஊர் ரெண்டு பட்டா அந்த ஊருக்குள்ளே உள்ளவர்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம், ரெண்டு பேரும் அடிபட்டா அதுக்கு இருக்கிறவனுக்கும் நல்ல சந்தோஷம் உண்டு. அது தமிழ்நாட்டிலே அப்படி இல்லை. ஊர் ரெண்டு பட்டா ரெண்டு ஊர்களும் அடிபட்டு பிரச்சனை படுறது முந்தி பழமை அடிக்கடி பிரச்சனை வந்து அவர்கள் ரெண்டு பட்டால் அவர்களை ஒற்றுமையாக்குவதற்கு அங்கே இந்த பஞ்சாயத்து வந்து இருக்குதானே, அப்போ கூடி அவர்கள் என்னென்றால் போய் இன்னொரு ஊரில் போய் கூத்தாடிகள் என்று முந்தி அந்த ஆட்டம் பாட்டங்கள் செய்கிறவர்கள், வாடகைக்கு காசு கொடுத்து செய்கிறவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களோட ஆட்டம் பாட்டங்களை எல்லாம் வைத்து இந்த இரண்டு ஊர்களையும் சமாதானப்படுத்துவது தான் அவர்களுக்கு பேர். அப்போ அந்த இரண்டு ஊர்கள் சண்டை பிடித்தால் அந்த கூத்தாடிகளுக்கு சந்தோஷம், என்னென்னா அவர்களுக்கு உழைப்பு வந்துடுவதற்காக அவர்கள் சந்தோஷப்படுறார். அதுதான் அப்படி மருவி இப்பொழுது நாங்கள் ஏதோ இப்போ எங்களுடைய பழமொழிகள் எல்லாம் எங்களுக்கு சரியாகத்தான் தந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ஒவ்வொன்றாக அதை விட்டு விலகி கொண்டு இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டு போகிறோம். ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இன்றைக்கு யாழ்ப்பாண செய்திகளை பார்த்தால் உடுவில் பிரதேச செயலகத்துக்கு புதிய பிரதேச செயலாளர் ஒருவர் நியமனம் பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு புதிய பிரதேச செயலாளராக திருமதி பிரேமினி பொன்னம்பலம் அவர்கள் இன்றைய தினம் 13/10/2025 அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் தமக்கான நியமன கடிதத்தினை பெற்றுக்கொண்டு அவர் உடுவில் பிரதேச செயலகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை காலமும் உடுவில் பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர்களுடைய வெற்றிடம் காணப்பட்டிருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் புதிய பிரதேச செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எங்களுடைய மேலதிக அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் காணிக்கான நியமனங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அரசாங்க அதிபர் வந்து விலகிக்கு பின்பாக அனைத்து மாற்றங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகையினால் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது இன்று உடுவில் பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றது 5 அந்த எங்களுடைய இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வெளி மாவட்டங்களில் கடமையாற்றும் வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை சந்தித்து அவரிடம் ஒரு மகஜர்களை கொண்டே கையளித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் 5 வருடங்களுக்கு மேலாக வெளியிடங்களில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். சொந்த வருடாந்த இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத அதேவேளை 13 வருஷ காலத்துக்கு மேலாகவும் சில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களுடைய சொந்த இடங்களில் மாவட்டங்களில் கடமையாற்றி வருவதாகவும் தெரிவித்து அவர்கள் தமக்கான நியாயமான அந்த இடமாற்றத்தை கோரி மகஜர் ஒன்றினை வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று அரசு அதிபரிடம் அந்த மகஜரை கையெழுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் உண்மையில் வெளி மாவட்டங்களில் வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது ஆசிரியர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் வெளி மாவட்டம், இந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு செல்வது என்பது மிகவும் சுலபமான காரியம் அல்ல. காலையிலே 4:30க்கு எழுந்து விழிக்கிட வேண்டும், செல்ல வேண்டும். அவர்கள் கன பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். பெண்கள் அதைவிட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பாலூட்டும் தாய்மார்கள் கூட பாலூட்டுகின்ற பிள்ளைகளை விட்டு விட்டு முல்லை மாவட்டத்துக்கோ அல்லது மன்னார் மாவட்டத்துக்கோ, மன்னார் வவுனியாவை தவிர முல்லைத்தீவு மன்னார்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் தான் அதிகமாக இருக்கிறது. காலையில் சென்று அவர்கள் திரும்பி வரும் வரையும் அந்த பிள்ளைக்கான பாலூட்டும் விடயம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். உண்மையிலே அது ஒரு பரிதாபத்துக்குரிய விடயம். இதை சரியாக திணைக்களங்கள் செய்ய வேண்டும். இது வெளி மாவட்டத்துக்குரிய மாற்றங்களுக்கு எங்களுடைய அரசாங்க அதிபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில் எங்களுடைய அரசாங்க அதிபர் வருகைக்கு பின்பாடுதான் இந்த யாழ்ப்பாணத்திலே இடமாற்றங்கள் மிகவும் சுலபமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நெடுந்தீவு பிரதேச செய்கிறதுக்கு முன்பு 2 வருடம் என்று கடிதம் கொடுத்தவர்கள், 1 வருடம் என்று கடிதம் கொடுத்தவர்கள் 4 வருடம், 5 வருடம், 6 வருடம் என்று வேலை செய்து அவர்கள் இடமாற்றம் பெறுவதற்கு சிரமப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட எங்களுடைய அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வந்த பிற்பாடு உண்மையில் அது பாராட்டத்தக்கபடியும் 1 வருடத்துக்கு என்று கடிதம் கொடுக்கப்பட்டு அந்த 1 வருடத்தாலேயே அவர்கள் உண்மையில் அங்கேருந்து விடுப்பு கடிதத்துடன் வந்து அவர்கள் விரும்பின பிரதேச செயலத்தில் இணைந்து கொள்ளலாம் அல்லது இங்கிருந்து சென்ற பிரதேச செயலத்திலே இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படியான ஒரு வாய்ப்பை
எங்களுடைய அரசாங்க அதிபர் வெளிமாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களும் உண்மையில் அவர்களும் கஷ்டப்படுவதை பார்ப்பது மிகவும் கஷ்டமான விடயம்தான். அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் சமமாக அதை பகிர்ந்தளித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்தது, இந்த வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டது யார் என்பதற்கான நான் வீடியோவை காணொலியை வைத்திருக்கின்றேன். அதை வெகு விரைவில் வெளியிடுவேன் என்று எங்களுடைய மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர் பல விஷயம் எல்லாத்தையும் தெரிவித்து கொண்டு வர கட்டாப்புட்டான்ட்டு நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு அந்த பத்திரிகை வாயிலாக நான் நினைக்கிறேன் பலம்புரி பத்திரிகையில் அந்த செய்தி ஒன்று வந்திருக்கிறது, அவருடைய தனிச்செய்தி. அதை நான் தனியாக உங்களுக்கு இதில் தருகிறேன். இன்னொரு காணொலியில் அதை போடுகிறேன், பாருங்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய செய்திகளில் அவற்றை அவ்வளோத்தையும் சொல்வது மிகவும் நேரம் போதாத விடயமாக இருக்கும். ஆகையினால் நான் தனியாக அதை ஒரு வீடியோவில் போடுகிறேன், பாருங்கள். மற்றது, அப்போ வெள்ளக்கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக்கொள்ள சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்போ சமாதான வெள்ளக்கொடியுடன் வந்தவர்களையும் உத்தரவிட்டுத்தான் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது, எங்களுடைய விதி பலன் என்ன? எங்களுடைய தமிழர்களுடைய போராட்டம் அப்படி மலங்கடிக்கப்பட்டது. எவ்வாறு யுத்த நிறுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போது என்னென்ன நடந்தது, அங்கே நடந்த விடயங்கள், கோத்தபாயாவுடன் தான் உரையாடி கொண்டிருந்த வேளை என்ன செய்திகள் வந்தது என்றெல்லாம் சரத் பொன்சேகா அவர்கள் மிகவும் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். என்னத்துக்காக சொல்கிறார் என்றுதான் தெரியவில்லை. இவ்வளவு காலம் இந்த ரகசியங்களை வைத்துக் கொண்டிருந்தவர் மஹிந்தனுடைய ஆட்சியில் இருக்கும்போது வைத்திருக்க பயத்தில் வெளிவிட பயத்தில் வைத்திருந்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம், நியாயபூர்வமான ஒரு அரசு வந்திருக்கிறது என்ற படியினாலோ என்னவோ அவைகளை வெளியிட்டு கொண்டிருப்பார். ரைட், நல்லது நடக்கட்டும். அடுத்தது, அரசியல்வாதிகளுக்கு போதை வியாபாரிகளுடன் வலுவான தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அது எங்களுக்கு முதலே தெரிஞ்ச விடயம். உண்மையில் அது அரசியல்வாதிகளுடன் தொடர்புபட்டதனால் தான் இதை ஒழிக்க முடியாமல் இருக்கின்றது என்றது மக்கள் நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு விடயம். அவர் நேற்று பண்டரவளை மாவட்ட மலையக மக்களுக்கான வீட்டுரிமை சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த போதையிலான போர் அழிவை இந்த நாட்டிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை முடிவுக்கு கொண்டிருவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார். மற்றது, மலையக மக்கள் பாவப்பட்டவர்கள், அவர்கள் வேலை கடுமையாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய நாளாந்த சம்பளத்தை 1750 தரச்சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆட்சியிலே இந்த வருடம் முடிவுக்குள் அவர்களுக்கான அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயம், நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயம். எங்களுடைய செய்தி வாயிலாக நாங்கள் இந்த மலைய மக்களினுடைய கஷ்டங்களை அடிக்கடி நான் சொல்வதுண்டு. உண்மையில் அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அடுத்தது, வெளிநாட்டு செய்திகள் கொஞ்சம் பார்ப்போமா என்றால், மெக்சிகோவை தாக்கிய ரேமண்ட் புயல், பாரிய புயல் ஒன்று வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோ நாட்டில் அருகே உள்ள பசிபிக் கடலில் உருவாகிய ரேமண்ட் புயல் காரணமாக கனமழையில் சிக்கி அந்த நகரம் அழிவை சந்தித்திருக்கிறது. அந்த அழிவில் 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள், 5400 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பனிப்புயலால் பாருங்கள் இப்படியெல்லாம் உருவாகிய மெக்சிகோவை தாக்கி இருக்கிறது. ரேமண்ட் புயல் அடித்திருக்கிறது, பாருங்கள் எப்படி அடித்திருக்கிறதுன்னு சொல்லி. ரைட், அது அடித்திருக்குது. மக்களை காப்பாற்றுவார்கள். அங்கே அவர்களுக்கான சரியான தீர்வான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. அடுத்தது, அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாய் உன் ஆயுத களஞ்சியத்திலே இருந்த தன்னுடைய சக்தி வாய்ந்த அதி பயங்கரமான ஒரு ஏவுகணையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் அவைக்கு எங்களுக்கு நாங்கள் ஏதோ கட்டுரை எழுதி போட்டு வெளியிட்ட மாதிரி தான் அவை விளையாட்டுக்கள். ஏவுகணை, அதி சக்தி வாய்ந்த ஏவுகணை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார், அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் யாருக்குடாப்பா? இது யாரை அழிக்க? மக்களை அழிக்க, உயிர்களை அழிக்க, நாட்டை நாசமாக்க, தட்டை மட்டமாக்க. அங்கே காசா தரமட்டமாகி 10 வருடம் செல்ல போகிறது. அதனுடைய இடிபாடுகளில் இருந்து நீக்குவதற்கு, அந்த நாட்டின் மண்ணை பலப்படுத்துவதற்கு 20 வருடங்களுக்கு மேலாக போகிறது. அதுக்குத்தான் அடுத்த தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏவுகணைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், அறிமுகப்படுத்திக்கிறோம்.
ஆகையினால் இத்துடன் என்னுடைய செய்திகளை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.